ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் தான் நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ 3 சின்ன சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் அண்ட் 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி அண்ட் ஒரே ஒரு தக்காளி தான். தக்காளி இல்லாமல் கூட இது செய்யலாம். ஸோ நான் டேஸ்ட்டுக்கு நான் ஒரு தக்காளி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அண்ட் அடுத்தது தாளிக்கிறதுக்கு இதுதாங்க, பட்டை லவங்கம் அண்டு அன்னாச்சிப்பூ, ஜாதிபத்திரி அண்டு ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துருக்கேன். அண்ட் இது கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் ஒரு 2 ஸ்பூனுக்கு தயிர் எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நெய் விட்டாச்சு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தாளிக்க விட்டுக்கோங்க. ஸோ சிக்கன் புலாவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தான் அப்படியே நான் போட்டிருக்கேன். ஓகே, இது நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும். இது கூட ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணலாம். இப்போ வெங்காயம், தாளிக்கும் போது அந்த கீ வாசனை எல்லாமே ஒரு பயங்கரமான அரோமேட்டிக் ஃப்ளேவர் வருதுங்க. ஸோ நம்ம ஏன் பச்சை மிளகா நான் எப்பவுமே கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். பட் நம்ம புலாவுன்றதுனால காரம் நம்ம எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது இல்லையா. ஸோ அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னா நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் சைட் டிஷ் மட்டன் கிரேவி பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு அந்த காரமும் நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம ஈக்குவலைஸ் ஆகிடும். ஸோ பட் நம்மளுக்கு இது கொஞ்சம் தனியாக சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப காரம் தெரியாது. பட் ஒரு 4 ஆட் பண்ணியிருக்கேன் நம்மளுக்காக. நம்ம வீட்டில் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம், அதனால. சரிங்களா? இப்போ ஸோ அதுக்குள்ளே நம்ம சிக்கன் இதுக்கு நான் வேக வச்சுருக்கேன். அது எப்படின்னு பார்க்கலாம். சிக்கன் பாருங்கள், இதில் வேக வச்சுருக்கேன். புலாவ்னா கொஞ்சம் சிக்கன் இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இதில் என்னென்னா, சரி நம்ம சிக்கன்றதுனால காய்கறினா நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டாம். பட் சிக்கன் கொஞ்சம் ஸ்மெல் வரும் இல்லையா, அதனால் மஞ்சத்தூள் அண்ட் உப்பு போட்டு வேக வச்சுட்டு இது கூட ஒரு லெமன், ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன். ஹாஃப் லெமன் பிழிஞ்சிட்டு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சும்மா ஸ்டவ்லேயே, குக்கர்லலாம் இல்லை, ஸ்டவ்லேயே கொஞ்சம் தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. சிக்கனில் இருந்த தண்ணியே தான் இவ்வளோ வந்திருக்கு. அப்படியே நான் சிம்மில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டேன். இது நல்லா வெந்திருக்கும். வெந்த உடனே நம்ம இதில் புலாவில் மிடில் தானே ஆட் பண்ணுவோம். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஸோ நம்ம இதை ஆட் பண்ணுவோம். அதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லாவே வதங்கியிருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். கிளறி விட்டுடலாம். இந்த பச்சை ஸ்மெல் போனோன்னா தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி வேணுன்றவங்க ஆட் பண்ணுங்கள். சூப்பராக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா அப்புறம் வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும், அதனால் ஆட் பண்ணுறேன். வேணான்றவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லாம்னா தக்காளி போட்டுன்னு சொல்லுவாங்க, போடாமலே செய்யலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். என்னம்மா? ஸோ புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. நான் கூட பயந்தேன் அடி பிடிக்குமோன்ட்டு, இல்லை, நல்லாயிருக்கு. ஸோ இது இண்டஸ் வேலி ப்ராடக்ட் தாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் கொஞ்சமாக அந்த ப்ரௌனிஷ் கலர் வருது. நான் கூட அடி பிடிச்சிருச்சுன்னு நினச்சேன், இல்லை. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் நிறைய எவர் சில்வர் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ அலுமினியம்லாம் நிறைய கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. அப்படிங்கிறதுனால எவர் சில்வர் ப்ராடக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய, மோஸ்ட்லி மேக்ஸிமம். அதில் இது ட்ரைப்ளை. ஸோ இது 3 லேயர்
வெசல் இது ரொம்ப நல்லாயிருக்கு. இட்லி பாட்டுமே இப்போ இதில் கிடைக்கிது. நம்ம வந்து நிறைய பாத்திரம் பார்த்து நான் குக்கர் தான் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், ஒரு 5 லிட்டர் குக்கர் வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன், ட்ரை பண்ணேன். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நல்லா இதுவாகிடுச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து நான் இப்போது இந்த சிக்கன் வேக வச்சு சிக்கன், தண்ணி ஒன்றும் பெருசாக இல்லை, அதனால் நான் தண்ணியோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ரைஸ் ஆட் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ரைஸ் வந்து நான் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேங்க. 1/2 kg க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கேன். நம்ம வந்து சிக்கன் வந்து ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். 1/2 kgனா கொஞ்சம் கம்மி, 1/2 kg கொஞ்சம் கம்மி, இல்லைனா கூட குறைய இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் எடுக்கும் போது அது நல்லா நம்மளுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்மளுக்கு அந்த சாப்பிடும் போது சிக்கனும் கொஞ்சம் இனஃப் நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ரைஸ் வந்து அதிகமாக போட்டுட்டு சிக்கன் கம்மி பண்ணிட்டாலும் சரி, இல்லை சிக்கன் அதிகமாக போட்டுட்டு அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாலும் சரி, எதுவுமே வந்து நம்மளுக்கு அந்த கரெக்டான ஒரு ரேஷியோவில் வராது, ஏதோ வந்து குறையிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் எடுக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக வரும். அந்த 3 ஸ்பூன் சொன்னேன் இல்லையா, அந்த கர்டு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தான் வரும், நிறைய வராது. ஏன்னா நம்ம இதில் லெமன் ஆட் பண்ணியிருக்கோம், தக்காளி வேறு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இல்லைன்னா ரொம்ப புளிப்பு டேஸ்ட் அதிகமான மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ இது நல்லா கொதிச்சு வருது. இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். சூப்பராக வந்துருச்சுங்க, நல்லா கொதிச்சிச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஓகே, நல்லா ஆட் பண்ணி வச்சு கலந்து விட்டுடலாம். லாஸ்ட்டாக ஒரு தடவை உப்பு, காரம் இதில் இருக்காது அவ்வளோவா. குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க காரம் கம்மியாக இருக்கிறதுனால. அதனால் நம்ம வந்து இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டேங்க. 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் செக்கும் பண்ணிட்டேன், டேஸ்ட் செக் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக இருக்குது. நீங்களும் உங்களுக்கு தேவையான உப்பு என்னன்றதை ஆட் பண்ணிவிட்டு கொதித்த உடனே நம்ம மூடிடலாம், குக்கரை மூடிடலாம். அவ்வளோதான். இப்போ கொதிக்கும் போது நான் கொஞ்சமாக இந்த சீரகம் எடுத்திருக்கேன், இதை ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் புலாவுக்கு. இது கொதிச்சு வருது, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ மூடிடலாம். இப்போது மட்டன் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் புலாவுக்கு வந்து மட்டன் கிரேவி பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதை எப்படி பண்ணலாம். அந்த மட்டன் வந்து வேக வச்சுட்டேன், என்னெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து இதில் மட்டன் அண்ட் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி அண்ட் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு. மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள், எங்களுக்கு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 1/4 கிலோ மட்டன் தாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு வந்து மட்டன் சாப்பிடக்கூடாது, அதனால் குழந்தைங்களுக்கு மட்டும் வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்து மட்டன் வாங்குவோம். ஸோ கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். ஓகே, ஸோ புலாவுக்கு நம்ம வந்து இது மேட்ச் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து இப்போது எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக சோம்பு அண்ட் இது கூட இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அன்னாச்சிப்பூ அண்ட் வந்து பட்டை, லவங்கம், ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை ஆட் பண்ணிவிட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். சாரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடையாது, இஞ்சி பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன். ஓகே, கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி போட்டோன்னா அதோடய ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும், இது வந்து வேறு ஃப்ளேவர். அண்ட் வந்து ஒரே பச்சை மிளகாவே நசுக்கி போட்டால் இன்னும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து கீவி தான் போட்டிருக்கேன். ஓகே, இது நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் வந்தோடனே நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மட்டன் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு எல்லாமே. இதில் நசுக்கின நல்லா இடித்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி லாஸ்ட்டாக ஆட் பண்ணி வந்துட்டேன். ஆல்ரெடி நம்ம வேக வச்ச மட்டனில் நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு அண்ட் மஞ்சத்தூள் அண்ட் உப்பு, குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா அதை வேகிற அளவுக்கு விசில் விட்டு ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான நம்ம ஐட்டம்ஸ் வந்து ரெடி பண்ணி அதை ஆட் பண்ணிடலாம். எஸ், இப்போது நம்ம அந்த மட்டனில் தாளித்து வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது கொதிச்சிட்டோடனே மட்டன் கிரேவி ரெடி. ஓகே, ஆல்ரெடி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். இது கொதித்த உடனே அவ்வளோதான், எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ஓகே, யா. ஸோ மட்டன் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சைட் புலாவும் ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் புலாவ். லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது, செக் பண்ணி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு புலாவ் பார்த்துடலாம். ஓகே, வாவ், சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம சிக்கன் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சீரக சம்பா ரைஸ் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா குக் ஆகிடுச்சு. அண்ட் வந்து அரிசியும் உதிரியாக இருக்குது. ஸோ இதை நான் எப்படி இருக்குன்னு சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, புலாவ் வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு. அண்ட் வந்து நம்ம ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய மட்டன் கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஓகே, சூப்பருங்க, பக்காவாக நம்ம நினச்சதை விட சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ நம்மளோட சிக்கன் புலாவ் வித் மட்டன் கிரேவி சூப்பர்ப்லி ரெடி. டேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து வீட்டில் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து நான் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். சீரக சம்பாவில் இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் சீரக சம்பா ஏன் போட்டிருக்கேன்னா இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட வென் கம்பேர் டு பாஸ்மதி ரைஸ். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். Thank you so much. Thanks for watching.